ஒரு பாய்மரப் படகு எந்த பக்கம் காற்று அடிக்குதோ அந்த திசை நோக்கி தான் அந்த படகை செலுத்துவாங்க. அந்த படகை செலுத்துபவன்கிட்ட அவனுடைய முயற்சி அங்கே இருக்குது. காற்றை கொடுப்பது இறைவனின் அருள். அது ரெண்டும் இருந்தால்தான் அந்த படகு இலக்கை அடைய முடியும். அதே போல்தான் உங்களுடைய முயற்சியும் இறைவனின் அருளும் இருந்தால்தான் நீங்கள் உங்களுடைய இலக்கை அடைய முடியும். இதை நான் சரியாக தெரிஞ்சுக்குங்க. அதாவது இறைவனுடைய அருளும் எங்கேயோ இல்லை, எங்கேயோ இருந்து கொண்டு வரணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. உங்கள்கிட்டே தான் இருக்குது, உங்களை சுற்றி இருந்து கொண்டே தான் இருக்குது. அந்த இறை வைப்ரேஷன், அந்த இறை சக்தி உங்களை சுற்றி இருந்து கொண்டே தான் இருக்குது. எப்படி அப்படின்னா, ஒரு ப்ளக் பாயிண்டில் எப்போதுமே கரண்ட்டு இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த ப்ளக் பாயிண்டில் நீங்கள் சார்ஜரை மாட்டி அதில் ஃபோனை கனெக்ட் பண்ணி சுவிட்சை ஆன் பண்ணால் தான் அந்த ஃபோனில் சார்ஜ் ஏறும். அதே மாதிரி தான் நீங்கள் முயற்சி பண்ணி நீங்கள் திறந்த மனநிலையில் இருந்தால் மட்டும்தான் அவனுடைய அருளை நீங்கள் ரிசீவ் பண்ண முடியும். அதனால் இங்கே உங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது உங்களுடைய கடமை. இறைவனின் அருள் அப்படிங்கிறது இறைவனின் கருணை. அங்கே இரண்டும் இருந்தால் தான் முழுமையடைய முடியும். இது ஆன்மீகத்திற்கு மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும், அடுத்த படிநிலை போகணும் அப்படின்னா அதற்கும் இரண்டுமே வேண்டும்.